மாற்றி உண்டதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை அந்தணனுக்கு உரிய குணத்தோடு எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்க விரும்புவான். உனக்கு பிறக்கப் போகும் குழந்தையோ போர் குணத்தோடு அனைவரையும் கொன்று குவிக்கும் வலிமையோடு பிறக்கப் போகிறான் என்றார். இதனை கேட்டு அதிர்ந்த சத்தியவதி, நான் செய்த தவற்றை மன்னித்து இதை எப்படியாவது மாற்றுங்கள் சுவாமி என்று கதறி அழுதாள். மனம் மாறிய முனிவர், ஒரே ஒரு வழி இருக்கிறது. உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக பிறப்பான். ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக பிறந்தாலும் சில காலத்திற்கு பிறகு அவன் அந்தணன் போலவே மாறிவிடுவான் என்று கூறி அதற்கான வரத்தையும் அளித்தார். அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் ஜமத்கனி முனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவளின் தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனாக இருந்து பின்பு முனிவராக மாறிய விஸ்வாமித்திரர் ஆவார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்ததா அரசனாக இருந்த விஸ்வாமித்திரர் முனிவராக மாறியது ஏன் என்று? இந்த தகவல்